வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு பிரச்சார இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை குஜராத் மாநிலம் சூரத்தில் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். ஆலியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் ஆயுஷ் ஷெட்டி டென்மார்க்கின் ராஸ்மஸை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தாத்ரா நாகர் ஹவேலி, சில்வாசா மற்றும் டாமன் டையூ பகுதிகளில் 2580 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து குஜராத் மாநிலம் சூரத்தில் இன்று மாலை உணவு பாதுகாப்பு பிரச்சார இயக்க நிகழ்வில் பங்கேற்கும் அவர் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 2 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். நம் நாடு இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் 3வது பெரிய பொருளாதார நாடாக வளர்ச்சி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது நிறுவன நாள் கொண்டாட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் தேச வளர்ச்சியிலும் நாட்டின் முக்கிய பகுதிகளிலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு அளப்பரியது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டு மக்களை பாதுகாப்பதில் இப்படையினரின் அர்ப்பணிப்பு மிகு சேவையையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் உள்ள 250 துறைமுகங்கள் தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பின் கீழ் இருப்பதாகவும் சர்வதேச தரத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பெண் ஊழியர்களுக்கு 124 குடியிருப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போதுள்ள பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மேம்படுத்தப்பட்ட நவீன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பெரும் தேசமாக நம் நாட்டை உருவாக்குவதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சிறப்பான பங்களிப்பை வழங்குவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். 2019ஆம் ஆண்டில் இருந்து தொழில் பாதுகாப்பு படை நிறுவன நாளை நாட்டின் பிற பகுதிகளிலும் நடத்த மத்திய அரசு முடிவு செய்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்புகளை தமிழ் மொழியிலேயே பயிற்றுவிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் கோரிக்கையை கடந்த 2 ஆண்டுகளாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தவில்லை என்று அவர் குறை கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு உள்ளதாக கூறிய அவர் ராஜாதித்ய சோழனின் வீரத்தையும் பெருமையையும் அங்கீகரிக்கும் வகையில் தக்கோலம் பிராந்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டதாக கூறினார். மேலும் தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலேயே தேர்வு எழுதியதாகவும் வரும் காலங்களில் தமிழ், வங்க மொழிகளிலும் இத்தேர்வுகளை எழுத மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். முன்னதாக திரு அமித்ஷா தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டதோடு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த 127 தொழில் பாதுகாப்பு படையினருக்கு அஞ்சலி செலுத்தினார். மேற்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் கடலோர சைக்கிளத்தான் பேரணி உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தொடங்கி வைத்தார். மேற்கு வங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி கடலோர பாதுகாப்பு, உள்ளூர் மக்களின் ஒத்துழைப்பை வலியுறுத்தி 6200 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து வரும் 31ஆம் தேதி கன்னியாகுமரியை சென்றடைகிறது. இந்நிகழ்வின் போது சிறப்பாக சேவையாற்றிய 22 தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பதக்கங்களையும் அமைச்சர் வழங்கினார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சாகச நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பிரதமரின் மக்கள் மருந்தக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தரமான மருந்துகளை மலிவு விலையில் மக்களுக்கு வழங்கி ஆரோக்கியமான நலமிகு இந்தியாவை படைப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதை இத்தினம் பறைசாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் விடுத்துள்ள செய்தியில் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை கொண்ட இத்திட்டத்தால் ஆரோக்கியமான சுயசார்பு இந்தியாவின் ஆளுமை உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தால் தேசத்தின் சுகாதார பிரிவில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதோடு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் அனைவருக்கும் சுகாதார வசதிகளை வழங்குவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். நாடு முழுவதும் செயல்படும் 15000 மக்கள் மருந்தகங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் பேர் பயனடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மருந்தகத்தின் பயன் குறித்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் தெரிவிக்கையில்,
நான் ரெகுலரா மக்கள் மருந்தகத்துல தான் வாங்குறேன். உண்மையிலேயே மருந்துகள் ரொம்ப குறைந்த விலையில இருக்கு. ஏழை எளியவர்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். உதாரணமா ஹார்ட் மெடிசின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைகளில் வாங்கினா ₹1000 ₹2000 குறைஞ்சு கிடைக்கிறது இல்லை. அதுலயே நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ₹200 ₹300 சிலது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ₹500 வரைக்கும். அதுக்கு மேல ரொம்ப அதிகபட்சமான விலையில் இது மார்க்கெட்ல இருக்கிறத விட இது 50% வரைக்கும் குறைவான விலையில கிடைக்குதுங்க. இது மக்கள் எல்லாம் வாங்கி பயனடையணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் 39 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 முடிவடைந்த பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் QR குறியீட்டுடன் காவல் உதவி எண் கொண்ட ஆட்டோ ரிக்ஷாக்களின் செயல்பாட்டையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சோழிங்கநல்லூரில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்தர மின் மேலாண்மை மையத்திற்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மகளிர் பயனடையும் வகையில் இலவச பேருந்து பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, அரசு பணிகளில் 40% இடஒதுக்கீடு, அரசு துறைகளில் பணிபுரியும் மகளிருக்கு 12 மாதங்கள் மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பல்வேறு துறைகளில் பெண்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மகளிரின் நலனை கருத்தில் கொண்டு புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் திட்டங்கள் மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆட்சியரகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் திட்டங்களை விரைந்து நிறைவேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்தினார். வன விலங்குகளையும் இயற்கையையும் பாதுகாக்க தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு க பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும், வனத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதனால் அந்த பகுதியிலே வசிக்கிற மக்களுக்கும் இந்த ஆபத்தும் வரக்கூடாது, சுற்றுலா பயணிகளுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் வனத்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழுவினர் அதன் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் இன்று பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் அதன் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் இன்று தேனி அள்ளிநகரம் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். அறிவுசார் மையம், தீயணைப்பு நிலையம், அரசு மாணவர் விடுதி, நெடுஞ்சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு பணிகள் நடைபெற உள்ளது. கள ஆய்வுக்கு பின்னர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான உயர் அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டமும் நடைபெற உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார். தென்காசி, நீலகிரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் குறித்து எமது செய்தியாளர். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை பெரம்பலூர் தந்த ஹேண்ட் சுரோவர் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரையிலும் பட்டய படிப்பு, தொழிற்கல்வி, பொறியியல், வேளாண்மை, செவிலியர், மருந்தியல், ஓட்டுநர், டெய்லர், ஆசிரியர் மற்றும் இதர கல்வி தகுதியுடையவர்களில் 18 வயது முதல் 30 வயதுக்கு உட்பட்டோர் தங்களது ஆதார் எண், சுயவிவரம், கல்வி சான்றிதழுடன் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள ஏதுவாக நாளை சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமகத்தின் 5ஆம் திருநாளான இன்று பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடைபெற்றது. பிரான்சில் நடைபெறும் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி டென்மார்க்கின் ராஸ்மஸ் ஜெம்கியை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு பிரச்சார இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை குஜராத் மாநிலம் சூரத்தில் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் ஆயுஷ் ஷெட்டி டென்மார்க்கின் ராஸ்மஸை இன்று எதிர்கொள்கிறார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.